ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம மாடல் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக நம்ம நெக் எப்படி டிசைன் கட் பண்ணுறோமோ அதே ஷேப்பில் 2.5 இன்ச்சு முன்கழுத்து அகலம் வச்சுட்டு ஹைட் கட் பண்ணிக்கிறோம். டிசைன் வரைஞ்சிடுறோம். வரைஞ்சிட்டு அந்த டிசைன் ஷேப்லேயே நம்ம கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணிவிட்டு அப்புறம் பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கிறோம். பேப்பர் கேன்வாஸ் எடுத்துகிட்டு நம்ம முன்கழுத்து அகலம் எப்படி 2.5 இன்ச்சு எடுத்தோமோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 5 இன்ச்சு அகலத்துக்கு நெக்கோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து முன்கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு எடுத்தோம். அந்த 2.5 இன்ச்சில் நெக்கோட ஹைட் வச்சுட்டு கீழே வந்து நம்ம லோ நெக்கு வைக்க டிசைன் ஷேப்லேயே அப்படியே ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கீழே இறக்க வச்சு ட்ரா பண்ணிக்கிறோம். அதே டிசைனில் ட்ரா பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம தைக்கும்போது பாயிண்ட்டாக கட் பண்ணால் எக்ஸ்ட்ரா போய்டும். அதுக்காக தான் கீழே ஒரு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். அதே நெக் கட் பண்ண பீஸில் எடுத்து வச்சாலும் நம்ம அதே அளவு தான் கரெக்டாக வந்துடும். அதை வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து 1 இன்ச்சு வச்சாலும் சரி, 1.5 இன்ச்சு வச்சாலும் சரி, நம்ம டிசைன் எப்படி தைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அகலம் வந்து அளவு எடுத்துக்கோங்க. நான் 1 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷேப் வந்து கேன்வாஸ் அதே ஷேப்பில் எடுத்துகிறோம். கட் பண்ணும்போது 1 இன்ச் மட்டும் கட் பண்ணி 1.25 இன்ச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் விருப்பம் தான் அது எடுத்துக்கிறது. நம்ம என்ன டிசைன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அகலம் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுற இடத்துக்கு பத்தலைன்னா அப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து வேறு ஒரு ரஃப் பீஸ், நான் வந்து வேறு டிசைன் பீஸ் கிடைக்காதனால லைனிங் எடுத்திருக்கேன். இது எப்படி செட் பண்ணணுன்னா, நம்ம ஒரு இது என்ன ஹைட் எடுத்துருக்குறோமோ அதே ஹைட்டுக்கு அகலம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம எப்படி 2.5 இன்ச்சு எடுத்தோமோ அதே மாதிரி 5 இன்ச்சுக்கு அகலம் விட்டு டேக் போட்டுக்கோங்க, குண்டூசி போட்டுக்கோங்க. அந்த ஷேப்பில் அப்படியே நம்ம தேயில் ஓட்டிட்டு உள்கிற பீஸை கட் பண்ணிவிட்டு பேக்கோட நெக் அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பைப்பிங் கொடுக்குறதா இருந்தால் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதில் லைனிங் லேஸ் வச்சு திருப்பி இருந்தால் உள்ளே கெட்ட பக்கம் கொடுத்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த கேன்வாஸ் வச்ச பீஸு